இந்தியாவில் இருக்கின்ற முதல் அமைச்சர்களில் தலையாய முதலமைச்சராக புகழ்பெற்று விளங்குகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்தம் நிதியை மிகச் சரியாக மக்களுக்கு பயன்படத்தக்க வகையிலே அந்தந்த வருடங்களில் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலின்படி இன்றைய தினம் நீலாங்கரையில் வார்டு 192 அமைந்திருக்கின்ற, அதாவது ஜோன் 15 அமைந்திருக்கின்ற நீலாங்கரை நடுநிலைப் பள்ளியில் 2 தளங்களோடு கூடிய 4 வகுப்பறைகள் கட்டுவதற்காக என்னுடைய தென்சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலே இருந்து 67,50,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்து முடிந்திருக்கின்றது. எங்களுடைய மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர், அன்பிற்குரிய மக்கள் நல்வாழ்வு மற்றும் மருத்துவத்துறையினுடைய அமைச்சர் அவர்தம் வாழ்த்துக்களை, அவர் இன்றைய தினம் அவசரமான பணி நிமித்தமாக டேராடான் செல்வதால் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினரோடு இந்த பணியை துவங்குமாறு எங்களுக்கு அறிவுறுத்தி சென்றிருக்கின்றார். அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ரமேஷ் அரவிந்த், பகுதி செயலாளர் அன்பிற்குரிய நம்முடைய இந்த சேர்மன் அன்பிற்குரிய மதிய அப்பா எட்டியப்பன், அண்ணன் சோமு மற்றும் கழக நிர்வாகிகள், வட்டச் செயலாளர்கள் அத்தனை பேரும் இணைந்து இன்றைய தினம் இந்த நற்பணியை துவக்கி இருக்கின்றோம். பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். நீலாங்கரையிலே அமைந்திருக்கின்ற இந்த பள்ளி மிக நீண்ட பாரம்பரியமிக்க பள்ளி. பன்னெடுங்காலமாக இந்த பகுதி வாழ் மக்களுக்கு, மிக குறிப்பாக இந்த கடலோர பகுதிகளிலே வசிக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய குழந்தைகள் படிப்பதற்கு வசதியான ஒரு ஏற்பாட்டை செய்து தருகின்ற பள்ளி. ஆகவே இந்த 4 வகுப்பறைகள், அதோடு 2 ரூம்ஸ் ஃபார் ஹெட்மிஸ்ட்ரஸ் ஆஸ் வெல் அஸ் த ஸ்டாஃப் இணைந்து கட்டப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நாள் மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கின்றது. எப்பொழுதும் தென்சென்னை பகுதி மக்களுக்கான சேவையை தொடர்ந்து செய்து வருவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் அந்த வகையிலே ஒரு மகிழ்ச்சியோடு நினைவு கூறத்தக்க நாள். நன்றி. மேடம், இந்த 17-18 எதிர்கட்சிகளோட ஆலோசனை கூட்டம் நடக்குது. திமுக தலைவர் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அதே நாளில் பாஜகவும் கூட்டணி கட்சிக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க ஆலோசனை கூட்டம். எப்படி பார்க்குறீங்க? பாஜக இதுக்கு எதிர்கட்சிகளுக்கு போட்டியாக நடத்துகிறாங்கன்னு பாருங்கள், எப்படி பார்க்கலாம் மேடம் அந்த கூட்டத்தை? இல்லை, எப்பொழுதுமே எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகம், குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான் எந்த வழியில் செய்கின்றோம், தன்னுடைய செயல்பாடு என்ன என்பதிலே மட்டுமே இலக்கையும் கவனத்தையும் வைத்திருப்பவர். கொள்கை ரீதியாக அல்லது மக்களுக்கு தேவைப்படுகின்ற நல்ல திட்டங்களை நிறைவேற்றி வருகின்ற வகையிலே தன்னுடைய அரசியல் பாதையையும் அவர் முன்னெடுத்து செல்பவர். ஆகவே அவங்கள வச்சு தான் இது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எங்களுடைய கருத்து இது, எங்களுடைய கொள்கை கூட்டணி இது, இந்த வழியிலே நாங்கள் செல்கின்றோம் என்பது தான் மாண்புமிகு முதலமைச்சருடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால் அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படுறதோ அவர் கவலைப்படுறதோ கிடையாது. இந்த ஒரு வாரமாக ஆளுநர் டெல்லிக்கு போயிருந்தார், அமித்ஷாவை சந்தித்தார், உள்துறை அமைச்சர். அதே மாதிரி மூத்த வழக்கறிஞர்களை சந்தித்து பேசியிருக்காரு. குறிப்பாக செந்தில் பாலாஜி பதவி நீக்கம் பண்ணுறது தொடர்பாக தான் ஆலோசனை பண்ணான்ற ஒரு தகவல் வெளியே இருக்குது. திமுக அடுத்த கட்டமாக இப்போ இருக்கிற ஸ்டாண்ட்லேயே இருக்குமா, எப்படி மேடம் அடுத்த கட்டமாக? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு சட்ட ரீதியாக அனைத்து நடவடிக்கையும் எடுப்போம் என்று நாங்கள் தெரிவித்திருக்கின்றார். இப்பொழுதும் சரி, இதற்கு முன்பாகவும் சரி, பாரதிய ஜனதா கட்சியிலேயே இத்தகைய குற்றம் சாட்டப்பட்டவர்கள், வழக்கில் நிலுவையில் இருப்பவர்கள் எத்தனையோ பேர் இலாக்கா மந்திரியாக பொறுப்பு வைத்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு கண்ணிலே இதெல்லாம் தென்படவில்லையா? இது அனைத்துமே ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களிலே அவர்களுக்கு எதிராக அனைத்து விதமான இன்ஸ்டிடியூஷன்ஸ், இடி, இது மாதிரியான அனைத்து விதமான இன்ஸ்டிடியூஷன்ஸையும் எதிராக பயன்படுத்துகின்ற பாஜகவினுடைய ஒரு அரசியல் யுக்தி தான்.